கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவினுடைய போராட்டங்கள் மிதம் மிஞ்சி ஜல பிரவாகங்கள் போல் மேல் எழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசிர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க, கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துரைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள். அவரே காரியத்தை வாய்க்கச் செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள். தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கிறார், உங்களை தாங்குகிறார், தப்புவிப்பார், வழி நடத்துகிறார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தலையும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. எங்கப்பா, ஒரு விஷயம் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே. சங்கீதம் 65 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா? அக்கிரமம்னாலே நம்ம சொல்றோம் பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம், அந்த மாதிரியான விஷயம். இப்போ அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் வாண்டடாக செஞ்சிடறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிறார். அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது? என்னை அழுத்துது. அது என்ன பயங்கரமா அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்னை கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்லை. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களேன், அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க? மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன்? ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை, ஆமேன், தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சுட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு? கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல எசேயாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா எனக்கு உங்களுக்கு எனக்கும் சிலுவை மரணம், ரத்தம், ஜெயமெல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு விஷயம்
உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அண்டை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதனாலே தான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களில் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்துத்தான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களிலே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அந்த நன்மை இந்த நாட்களிலே நாட்கள் எடுக்காது, இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களிலே மறுபடியுமாய் எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான் இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களிலே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளே நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என் அண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றதற்கு முன்பான வசனத்தை வாசிச்சு பாருங்கள். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக மறுபடியுமா இந்த நாட்களிலே நம்மிடத்திலே ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமாய் நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் இருக்கிற நாங்கள் மறுபடியுமா அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே,
எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வழியிலே தேவன் உங்களுக்குள்ளே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியுமாய் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா.